நம்பர் 3 ராமானுஜர் சிலை. இதுவரைக்கும் பார்த்த லிஸ்ட்ல எல்லாமே நம்ம கடவுள்களை பார்த்தோம். ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது மனிதராய் இருந்து கடவுளாய் மாறியவர். ராமானுஜரை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு தமிழ் வைஷ்ணவ துறவி. அவருடைய வைஷ்ணவ சேவையை பாராட்டும் விதமாக ஆந்திர மாநிலத்தின் ரங்காரெட்டி மாவட்டத்தில் அவருடைய 1000வது பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு 1000 கோடி ரூபாய் சிலையில ஒரு சிலையை வடிவமைச்சாங்க. அந்த சிலையில ராமானுஜர் அவர்கள் அமர்ந்த நிலையில தோற்றமளிச்சிருப்பாரு. அந்த சிலைக்கு கீழே இந்து புராணங்களை பாதுகாக்கப்படும்படியான ஒரு நூலகத்தை அமைச்சிருப்பாங்க. இந்த சிலையுடைய உயரம் 65.5 மீட்டர் உயரம், அதாவது 216 அடி உயரம் கொண்டது இந்த ஒரு சிலை. நம்பர் 2 கருட விஷ்ணு காஞ்சனா. இந்த ஒரு சிலை தான் இந்த லிஸ்ட்லயே அதிக உயரத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிலை. இது என்னதான் 2வது இடத்துல இருந்தாலும் இதுதான் இந்த லிஸ்ட்லயே நீங்க தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா மிக உயரத்துல தெரியும். இது ஒரு விஷ்ணு சிலை தான். இருந்தாலும் இது இந்தியாவில கிடையாது, இந்தோனேசியாவில் இருக்கக்கூடிய பாலி அப்படிங்கிற மாகாணத்துல தான் இந்த ஒரு சிலை இருக்கு. இந்த ஒரு சிலையுடைய ஒட்டுமொத்த உயரம் எவ்வளவு நினைக்கிறீங்க? 121 மீட்டர். இதனுடைய கோபுரமானது, அதாவது இந்த சிலை அமைந்திருக்கக்கூடிய கோபுரமானது 46 மீட்டர் உயரம் கொண்டது. அதன் மேல் அமைந்திருக்கக்கூடிய இந்த சிலையானது 76 மீட்டர் உயரம் கொண்டது. அதனாலதான் இந்த ஒரு சிலையானது இந்த லிஸ்ட்ல 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த சிலையில விஷ்ணு அவர்கள் தங்க ஆபரணங்களோடு கருடனுடைய வாகனத்துல பயணிக்கிற மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. இந்த ஒரு சிலைக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்கு. இந்த சிலையை கிட்டத்தட்ட 28 வருஷமா உருவாக்கி இருக்காங்க. இந்தோனேசியாவின் மிக முக்கிய டூரிஸ்ட் பாட்டா இந்த கருடா விஷ்ணு காஞ்சனா தாங்க இருக்குது. ஒரு விஷ்ணுவுடைய சிலை, அதுவும் உலகத்திலேயே மிக உயரமான விஷ்ணுவுடைய சிலை இந்தோனேசியால இருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். நம்பர் 1 விஸ்வாஸ் ஸ்வரூபம். ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நத்துவாரா அப்படிங்கிற மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிலை தான் இந்த ஒரு சிலை. இந்த ஒரு சிலை தான் இந்த உலகத்திலேயே மிக உயரமான சிலையாக கருதப்படுது. ஏன்னா இதனுடைய உயரம் 112 மீட்டர் உயரம். இந்த உயரத்தாலேயே இந்த உலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய எல்லா சிலைகளையுமே மிக உயரமான சிலைகள் பட்டியல்ல 4வது இடத்தை இந்த ஒரு சிவன் சிலையானது பிடிச்சிருக்குங்க. இந்த ஒரு சிலையில கைலாய மலையில சிவன் உட்கார்ந்துருப்பார்ல, அந்த தோற்றத்துல இந்த சிலையை வடிவமைச்சிருக்காங்க. அவர் கையில சூலாயுதம் இருக்கிற மாதிரியும் வடிவமைச்சிருப்பாங்க. இந்த ஒரு சிலையை 2021ஆம் ஆண்டு மிராஜ் குரூப் எனப்படக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் தான் உருவாக்கி இருக்காங்க. இந்த ஒரு சிலை தான் இந்தியாவிலே மிகப்பெரிய கடவுள் சிலையா கருதப்படுது. இந்த உலகத்திலே மிகப்பெரிய இந்து கடவுளின் சிலையாகவும் இந்த ஒரு சிலை தான் கருதப்படுது. அதோட இந்த சிலைக்கு நம்பிக்கையின் சிலை அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்கு.